மறக்காமல் வெற்றிவேல் முருகனுக்கு ஏக குரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நம. வந்தே குரு பரம்பரா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குரவே சர்வலோகானாம் விசேஷே பவரோகிணாம் நிதயே சர்வவித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே நமः. ஓம் சகனா பவது சகனௌ புனத்து சக வீர்யம் கரவாவஹை தேஜஸ்வினா அவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இன்னைக்கு தத்துவமசிங்கிற தலைப்பில் மனனத்துக்காக 2500 ஆடியோவை சிரவணம் செய்த சிஷ்யர்களுக்காக அவர்களுடைய இறை பற்றிய அறிவு இறை அனுபவமாக மாற்றணுங்கிறதுக்காக 127 உபனிஷத்தையும் அதில் இருக்கக்கூடிய மந்திரத்தையும் மகா வாக்கியங்களையும் எடுத்து தனித்தனியாக விசாரம் செய்யணும்னு விசாரம் செய்து கொண்டு வருகிறோம். அகண்ட பார்வை ஆழமான பார்வையாகவும், மனனத்துக்கான ஃபார்முலா மச்சித்தக மத்பரக சதா என்னையே சிந்தித்தும் சதா என்னையே நோக்கியும் வா. அது மாதிரி ஒரு முமுட்சு சதா பிரம்மத்தை சிந்தித்து சதா அவரை நோக்கி வாழ்க்கை பயணத்தை தொடர ஏகாகிரம் கைகூடும். ஏகாகிரம் பிரம்ம நிஷ்டையில் அமர்த்தும். அந்த லட்சியத்தை குறிக்கோளை நோக்கி பயணிக்கிறோம். அதுக்கு மந்திரங்களை விசாரம் செய்யும்போது இத்தனை 1000 மந்திரங்களையும் ஒன்றாக கவனிக்க முடியாது, அவசியமும் இல்லை. ஒரு 10 வார்த்தை அமிர்தமான மந்திர வார்த்தைகளை ஃபில்டர் பண்ணி அதாவது கடைந்து 11,000 மந்திரத்தை 1000 மந்திரமாக மாற்றி 1000 மந்திரத்தை 100 ஆக்கி 100 மந்திரத்தை 10 மந்திரமாக மாற்றி 10 5 ஆக்கி 3 ஆக்கி 1 ஆக்கிறது. இந்த கடைசி வார்த்தை தான் தத்துவமசி. அந்த தத்துவமசியை நேராக சொன்னால் புரியாதுங்கிறதுக்காக தான் 11,000 மந்திரத்தையும் டீட்டெயிலாக பேசிட்டு அந்த 11,000 மந்திரத்தை 2500 ஆடியோவாக மாற்றி 2500 ஆடியோவை இப்போ நம்ம எத்தனை ஆடியோவை மாற்ற போகிறோன்னு தெரியலை. நான் நினைக்கிறேன் ஒரு 500 to 1000 வரும்னு நினைக்கிறேன். எவ்வளவு சுருக்கமாக அதை கொடுக்க முடியுமோ சுருக்கமாக கொடுக்குறோம். ஆழமான பார்வையாக இருந்தாலும் சுருக்கமாக இருக்கணும். ப்ரீசியஸ் அண்ட் ப்ரீசைஸ்ன்னு சொல்லுவாங்க. ரொம்ப புனிதமானது, அதே நேரத்தில் ரொம்பவும் அளவுக்கு உட்பட்டது, மிஷரபிள். அதனால் இப்போ மகா வாக்கியங்களை நேற்று கூட ஒரு மகா வாக்கியம் சொன்னால் ரெஃபரன்ஸ் மந்திரம் நம்பர் கேட்கணும். பேசாமல் வாயில் கொழுக்கட்டையை வச்சுக்கிட்டு விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி சாப்பிட வேண்டியது இப்போ சாப்பிடணும் உட்காந்து. உங்களுக்கு எந்த மகா வாக்கியம் சொன்னாலும் உபனிஷத்து பேர் சாப்டரு நம்பர் கேட்கணும். அதான் நல்ல முமுட்சுக்கு அழகு. நான் பல விதமாக பேசிக்கிட்டு போயிட்டே இருப்பேன். நீங்கள் இது ரெஃபரன்ஸ் வேணும், உங்களுக்கு ரெஃபரன்ஸ் கொடுக்கணும்.
அடியேன் இல்லாத காலத்துலேயும் நீங்கள் அந்த மந்திரத்தை நீங்கள் எடுத்தால் அதுக்கு வேறு யாராவது பாஷை ஏதாவது சொல்லியிருக்காங்களா, இல்லை இந்த மந்திரம் எங்கே இருக்குது, அதுக்கு என்ன இங்கிலீஷில் என்ன பண்ணியிருக்காங்க, ஹிந்தியில் என்ன பண்ணியிருக்காங்க, எப்படி அதை தமிழ் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் அறிய முடியும். அதெல்லாம் நீங்கள் ரசிப்பீங்க, சுவைப்பீங்க, ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. ரெஃபரன்ஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா மகா வாக்கியங்கள்லாம் எல்லா உபநிஷத்துலேயும் கிடைக்காது, வருஷலாவும் கிடைக்காது. இந்த 10 உபநிஷத்தில் மகா வாக்கியங்கள் நிறைய இருக்குது. அதனால தான் இந்த சான்றோர்கள் இந்த தசமகா வாக்கியம்னு தசமகா உபநிஷத்துன்னு எடுத்து தசமகா வாக்கியங்களை எடுத்து சொல்கிறாங்க. நாம் மொத்த உபநிஷத்தையும் பார்த்ததுனால 127 உபநிஷத்தையும் நம்ம பார்த்ததுனால எங்கெங்கே மகா வாக்கியம் இருக்கும்னு நமக்கு தெரியும். உங்களுக்கு அதை ரெஃபரன்ஸ் கொடுத்தா நீங்களோ இல்லை உங்களை சார்ந்திருக்கிறவங்களோ இல்லை எதிர்கால சந்ததியினரோ மந்திரத்தை மகா வாக்கியத்தை சம்ஸ்கிருதம் தெரிஞ்சோ இல்லை ஹிந்தி எழுத்து தெரிஞ்சோ ஒழுங்கான முறையான ப்ரொனன்சியேஷனோட அதை உள்வாங்கும்போது அது எளிமையாக இருக்கும். அதனால் ரெஃபரன்ஸ் முக்கியம். நேற்று அத்தியாத்ம யோகாதிகமேன தேவம் அத்வா, இப்படி நுட்பமான ஆழமான பரம்பொருள் யோகத்தினால முதல் நாள் சொன்னிச்சு குருவினுடைய புரோக்தான் ஏனைவ சுஜானாய புரோக்தான் ஏனைவ சுஜானாய அப்படிங்கிற வாக்கியம் குருவனுடைய உபதேசத்தால் அனுபூதி தரப்படுகிறது, அனுபூதி பெறப்படுகிறது. குருவனுடைய உபதேசத்தால்தான்ங்கிற ஒரு வார்த்தை போட்டிருக்கிறது. ஏனைவ குருவனுடைய உபதேசத்தினால்தான் அனுபூதி அப்படின்னு சொல்லுது. அது கடோபனிஷத்து 2வது வள்ளி 9வது மந்திரம். நேற்று அவர் என்ன சொல்கிறார், நீங்கள் அங்கே என்ன நடக்குதுங்கிறதுக்கு யோகத்தை அவர் ரெக்கமெண்ட் பண்ணுறாரு. ஒரு குரு உபதேசம்னா என்ன, அவர் 1000 உபதேசம் பண்ணுவார், அதில் ஒன்று யோகம். யோகம்னா என்ன, சித்து சத்தை சேர்வதற்கான செய்யக்கூடிய எல்லா முயற்சியும் பயிற்சியும் யோகமாகிறது. பாலம்னு அர்த்தம், இணைப்புன்னு அர்த்தம், சேர்க்கைன்னு அர்த்தம், ஐக்கியம்னு அர்த்தம். யோகம்னா என்னது, ஐக்கியம், சேர்க்கை, இணைப்பு, பாலம், ஒன்றாகுதல், இதெல்லாம் யோகம். இந்த அத்தியாத்ம யோகாதிகமேன தெய்வம், அத்தியாத்ம நித்திய தரிசனம், அத்தியாத்ம தத்துவம், நித்திய தரிசனம், நித்தியத்துவம். அத்தியாத்ம அத்தியாத்ம ஞானம் நித்தியத்துவம். அத்தியாத்ம ஞானம் நித்தியத்துவம், அதாவது பிரம்மத்தை பற்றிய விசாரமானது டெய்லி செய்யணும்னு சொல்லுது முதல் வாக்கியம். இது நிதித்தியாசனத்துக்கு உள்ளது. அத்தியாத்ம 2வது வாக்கியமே கேட்கல. முதல் அத்தியாத்ம தத்துவம் நித்திய மறுபடியும் தப்பு, ஒருத்தவங்களும் தெரியல பத்தியா. ரெண்டுமே தத்துவம் வரும், ரெண்டுத்துலையுமே தத்துவம் வரும். அத்தியாத்ம தத்துவம் நித்தியத்துவம், தத்துவ ஞானம், அர்த்த தரிசனம், அது ரெண்டுத்துலேயும் ஞானம் வரும்னு நினைக்கிறேன். அத்தியாத்ம ஞானம் நித்தியத்துவம், தத்துவ ஞானம் நித்திய தரிசனம். மகா வாக்கியங்கள் மிக முக்கியமான மகா வாக்கியம். இது எங்கே இருக்குன்னே தெரியல, யாருமே எழுதலை. அதான் மகா வாக்கியத்தெல்லாம் ஒன்றா எழுதணும். ஒன்றா எழுதிட்டு இது நிதித்தியாசனத்துக்குன்னு ஸ்பெஷல் அண்டர்லைன் பண்ணிங்கன்னு சொன்னேன். அதான் நான் சொல்கிறேன், கேட்டுங்க. அதெல்லாம் விடுங்க,
அதெல்லாம் விடுங்க, நான் சொல்கிறது கேட்டுங்க. சாரம் இது தான். அத்தியாத்ம ஞானம் நித்தியத்துவம். அதாவது பிரம்மத்தை பற்றி டெய்லி சிந்திக்கணும். டெய்லிங்கிறது நித்தியத்துவம். தத்துவ ஞானம் அர்த்த தரிசனம். அதில் மந்திர வார்த்தையோ மகா வாக்கியமோ அதுக்கு அர்த்த தரிசனத்தை குரு சொல்லுவாங்க, அதை உள்வாங்கணும், சரியாக உள்வாங்கணும். அந்த பொருளுடைய அர்த்தம் தெரிஞ்சாதான் அது இந்த உயிரானது ஏற்றுக்கும். ஒரு பொருள் விசாரம் செய்யும்போது உங்கள் ஆத்மாங்கிற அந்த உணர்வானது அதை பூரணமாக ரிசீவ் பண்ணும். அதுக்கு தான் விசாரம். எதுக்கு விசாரம்னு சொல்லிகிட்டு இருக்காங்க? ரமணர் சொல்கிறாரு, வள்ளலார் சொல்கிறாரு, ஆத்ம விசாரம்னு எதுக்கு சொல்கிறாங்கன்னா, அது அலசி ஆராய்ஞ்சா அதில் இருக்கக்கூடிய மெய்ப்பொருளை உங்களுடைய ஆத்மாங்கிற சத்து ரிசீவ் பண்ணும். பூரணமாக ஏற்ற ஆஹா ஆனந்தம் அப்படின்னு உள்வாங்கும், ரிசீவ் பண்ணும். எல்லாத்தையும் ரிசீவ் பண்ணாது. சரி இருக்கட்டும். இப்போ இந்த அத்தியாத்ம யோகத்தை அதுக்குள்ளே போகிறதுக்கு பயன்படுத்துகிறார் குரு. அதாவது மந்திர வார்த்தையினுடைய அர்த்தத்தை விசாரம் செய்து அதை உங்கள் உயிரோடு இணைக்கிறார், தொடர்ந்து இணைக்கிறார், தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். அந்த தத்துவமானது உங்கள் உயிரோட உயிராக கரைந்து கலந்து போகிறது. இதுதான் அங்கே இருக்கிற விஷயம். அதான் அத்தியாத்ம யோகம்னு பேர். சித்தம் சத்தம் ஒன்று தான். ஆனால் சித்தோடைய அனுபவம் எப்படி இருக்குன்னா, நான் வேற சத்து வேறங்கிற அனுபவம் அப்படி இருக்குது. நான் அல்பம் அவர் மகத்துன்னு அனுபவம் இருக்கிறது இல்லை. இந்தந்த காரணங்களால் நீயும் அவரும் ஒன்று அப்படிங்க சொல்லும்போது, அது எப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ரீசன் சொல்லுது. ரீசன் சொல்லும்போது அது ஆமாம் கரெக்டு தான். இந்த உடம்பு பஞ்சபூதங்களால் செய்யப்பட்டிருக்குன்னு வந்தப்போ சொல்லியிருப்பாங்க. எப்படி பஞ்சபூதத்தினால் செய்யப்பட்டிருக்கோம்? அப்படியா, இந்த தசை நார்கள்லாம் மண்ணுலேருந்து விளையிற அன்னத்தை சாப்பிட்றதுனால அதுதான் இந்த தசை நார்களாக மாறியிருக்கு. அப்புறம் உங்களுக்குள்ள வெளியில் காற்று இருக்குது, உங்களுக்குள்ளேயும் காற்று இருக்குது. வெளியில் நீர் இருக்குது, உங்களுக்குள்ளேயும் நீர் இருக்குது. வெளியில் நெருப்பு இருக்குது, உங்களுக்குள்ளேயும் நெருப்பு இருக்குது. வெளியில் ஸ்பேஸ் இருக்குது, உங்களுக்குள்ளேயும் ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆமாம் இருக்குன்னு சொன்னேன். இப்போ உங்கள் பஞ்சபூதத்தினால உங்கள் உடம்பு ஆக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால் ஒத்துக்குவீங்களா மறுப்பீங்களா? ஒத்துக்குவீங்களா மறுப்பீங்களா? இப்போ ஒத்துக்கிறீங்க. முன்னாடி சொன்னோன்னே பஞ்சபூதனா என்னென்னமோ சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படி தான் நினைப்பீங்க. நீங்கள் அது சிந்திக்கலை. நீங்கள் சிந்திக்க முடியாது. வேதம் சொல்கிறத நீங்கள் சிந்திக்க முடியாது. குரு அதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அது உங்களுக்கு புரியும். அதுக்கப்புறம் புரிஞ்சதுக்கப்புறம் மறுக்க மாட்டீங்கல்ல. நீங்கள் ஏற்றுக்கிறீங்களோ இல்லையா, முதல்ல மறுக்க மாட்டீங்க, இல்லைன்னு சொல்ல மாட்டீங்க. ஆமாம் அப்புறம் இருக்குன்னுவீங்க, அப்புறம் சரின்னு சொல்லுவீங்க, அப்புறம் உள்வாங்குவீங்க. இத்தனை நிலைகள் இருக்குது நீங்கள் உங்கள் ஒரு விஷயத்தை உள்வாங்கிறதுக்கு. அதுக்கு தான் குரு என்ன பண்ணுவாங்க, டைரெக்டாக விசாரத்தை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அறிவுபூர்வமாக உனக்கு அது அறிவாக கரையணும்னா அது அறிவாக இருக்கணும். அது ஆல்ரெடி அறிவாக தான் இருக்குது. நீங்கள் அறிவு ஒன்றில் நிற்காமல் ஃபோக்கஸ் பண்ணாததுனால, அதை ரிசீவ் பண்ணாததுனால இப்போ அதை குரு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுடைய அறிவினுடைய அந்த கசடுகள் துருவெலாம் என்ன பண்ணுது போக அறிவு ஏற்கிறது. இதுதான் சூக்ஷ்மம். உங்களுக்கு புரிஞ்சாலும் சரி புரியாடினாலும் சரி. இப்போ இங்கே இந்த அத்தியாத்ம யோகாதிகமன ஆத்மாவை சித்தை அடைவது, சித்து சத்தை அடையத்துக்கு அது சிரவண மனனம் செய்கிறது. ரெண்டும் யோகம். ஒரு குருவை பார்ப்பது யோகம், குரு சொல் கேட்பது யோகம், குரு சொல் சிந்திப்பது யோகம். அது சிந்திக்க என்ன வாங்கினா நீங்கள் அதுவாகிடுவீங்க. உங்களுக்குள்ளே ஒன்று இருக்குல்ல, அந்த விசேஷம், அந்த அமைதி, அந்த அன்பு, அந்த ஆனந்தம், அதுவாகிடுவீங்க.
இல்லை ஜி எனக்கு பணம் வேணும், காசு வேணும், அன்பு அமைதி ஆனந்தம் எதுக்கு? நிறைய பேருக்கு மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்குது. அன்பு அமைதி ஆனந்தம் அது இருக்கட்டும், அது கடைசி காலத்தில் பார்த்துக்கலாம். இப்போ நல்லா லக்ஸுரி லைஃப்பை வாழணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கும் அங்கே பதில் இருக்குது. எப்படி தெரியுமா இருக்குது? பேரறிவு, பேராற்றல், பெருவெற்றி, பெரும் பணம், பெரும் புகழ்னு இருக்குது. அதுக்குள்ளே சுயம் ஜோதிகி அனந்த சக்திகி. சர்வஜமும் சர்வஜங்கிறது அறிவு, அனந்த சக்திங்கிறது பவரு. நாலேஜ் அண்ட் பவரா? அடுத்து என்ன வேணும்? ஒரு காரியத்தை சக்ஸஸ் பண்ணுறதுக்கு வேறு என்ன வேணும்? இச்சா சக்தி, ஞான சக்தி, கிரியா சக்தி தானே. அறிவும் ஆற்றல் இருந்தால் செயல்படுத்துவீங்க. நீங்கள் தவறாக செயல்படுத்திடக்கூடாதுங்கிறது தான் சத்து. ஒரு ஸ்பூனை முதல்ல போட்டுடணும். இறைவனை முதல்ல ஒரு ஸ்பூனை முன்னாடி போட்டுடணும். சக்கரை அவர் தான் அமிர்தம், அவர் தான் தேன். இந்த தேன் இருந்தால் தான் நீ போட்டிருக்கிறது இனிப்பாக இருக்கும், சுவையாக இருக்கும். இல்லைன்னா சில நேரத்தில் அது விஷமாக கூட மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இறைவனை சேர்க்காமல் நீ செஞ்சீங்கன்னா நாசிகமாக கூட நீ போயிடுவ. நாசிகமாக போனால் நாசமாக போக வேண்டியது. ஈஸியாக நாசமாக போகிறதுக்கு இதான் வழி. போட்டோம். இப்போது இந்த அத்தியாத்ம யோகாதிகமேன தேவமத்வாங்கிறது 2வது கட்டோபனிஷத்து 2வது சாப்டர் 12வது மந்திரம். இவ்வளவு நாள் ஆச்சு ஒரு மகா வாக்கியத்தை கேட்டகரி பண்ணி எழுத தெரியல. அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அத்தியாத்ம ஞானம், நித்தியத்துவம், தத்துவ ஞானம், அர்த்தம். அடிச்சா போட்டோம். விட அடுத்தது இப்போ ஒரு மந்திரம் படிப்பேன். அது எந்த கேட்டகரியில் 5ல் எதுன்னு நீங்கள் சொல்லணும். ஏதத் ஸ்ருத்வா சம்பரிகிருஹ்ய மர்த்தியக பிரபுக்ய தர்மயம் அனுப்பிரமேமாப்யம் ச மோதத்தே மோதனீயம் ஹி லப்துவா விவர்த்தம் சதம் நச்சிகேதசம் மன்யே. இன்னும் குருவாக இருக்கக்கூடிய யமதர்மன் உபதேசத்தை ஸ்டார்ட் பண்ணல. இந்த முமுட்சுவாக இருக்கக்கூடிய சிஷ்யனை பலவிதமாக ஆராய்ச்சி பண்ணுறார். ஆராய்ச்சி பண்ணினதுக்கப்புறம் ஏதத் ஸ்ருத்வா, யோகத்தினால தான் நீ இறைவனை பிடிக்க முடியும்னு சொல்லிட்டாரா? எந்த யோகம்? அத்தியாத்ம யோகம். சித்து சத்தாகிறதுக்கு சிரவண மனனம் தான் யோகம், வேறு ஒன்றும் இல்லை. குரு யோகம், சிரவண யோகம், மனனம் யோகம். தியானம் பண்ணுறது அதனுடைய முடிவு. குரு சிரவண மனனானா தியானம் பண்ணுவேன். குரு சிரவண மனனம் இல்லாமல் தியானம் பண்ணால் சக்ஸஸ் ஆகாது. ஏன்னா செஞ்சுப்பார், நேரம்தான் வீணாக போகும். கண்டதையும் படிக்கிறது படிப்பல்ல, படிக்க வேண்டியதை படிப்பது படிப்பதான். அல்ல ஐயன் திருவள்ளுவர் கற்க அப்படின்னு கற்பவை, கற்க வேண்டியதை கற்கன்னாரு. அது டீட்டெயிலாக நான் போல திருக்குறள் கிளாஸ் போல. நீங்கள் நல்லா ஆர்வமாக கேட்பீங்க. இங்கே எனக்கு வேறு கேட்டு போயிடும். ஏத்த ஸ்ருத்வா. இப்போது இந்த சிஷ்யன் நச்சிகேதன், தம்பி நீ இதெல்லாம் கரெக்டாக கேட்கணும், நான் பேசுகிறதெல்லாம் இனிமேல் ரொம்ப ஸ்ட்ராங்காக கேட்கணும். ஏத்தத் ஸ்ருத்வா, இதெல்லாம் நீ சிரவணம் செய்தால் செய்து பரிகிரகம், நன்றாக நான் சொல்வதை நாலா பக்கமும் நன்றாக பரிகிரகம் உள்வாங்கிக் கொண்டு மர்த்தியக அறிவாயாக, மத்தியக யார பிரம்மத்தை நான் சொல்லும் உபதேசங்களை நன்றாக கேட்டு உள்வாங்கி அறிவாயாக, பிரபக்ஷ அதுக்குள்ள நுழைவாயாக. எப்படி? தர்மமய அவர் அதுக்கான தர்மத்தையெல்லாம் சொல்வார், உபதேசங்கள்லாம் சொல்வார். லட்சணங்கள் தான் தர்மம்னு சொல்லுவார். குருவனுடைய உபதேசங்கள் மந்திரத்தை பிரமாணத்தை வச்சு மந்திரமாகவே சொல்லுவார், மகா வாக்கியமாக சொல்லுவார். அதை நன்றாக அந்த தர்மத்தை கேட்டு அதுக்குள்ளே நீ நுழையணும்.
என்ன செய்யணும்? தீர்க்காலி நிரந்தரியா श्रद्धया ஸ்ரத்தையா வித்யா तपस्या தபஸா ब्रह्मचर्य பிரம்மச்சரியான்னு செயல்படுத்தணும்பா. அதான் தர்மமயா. அணும் அணும் ஏத்தம் ஆப்பிய அணுவான இந்த பரம்பொருளை அடைய முடியும். அதிசூக்ஷ்மமான இந்த பரம்பொருளை அடைய முடியும். ச மோதத்தே மோதனீயம் அவன் அந்த ஆனந்தமயத்தை ஆனந்த ஸ்வரூபத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஆனந்தமயத்தை மோதத்தை அனுபவிக்கிறான். லப்துவா சொரூபத்தை அடைகிறான், பெறுகிறான். அதுவரை அந்த ஆத்மாவானது பரமாத்மாவானது பலவிதமான திரைகளால் தன்னை மூடிக்கொண்டிருக்கிறது. அதெல்லாம் உனக்காக விவர்த்தம் ஆர் நிவிர்த்தம், இந்த அத்தனை திரைகளை உனக்காக அது அந்த வாசல் திறக்கும். சதம் சத்ம நச்சிகேதசோ மன்யே, அந்த பிரம்ம வாசல், அந்த பிரம்மத்வாரம், அந்த கதவானது உனக்காக திரைகள் நீக்கப்படுங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. அந்த லட்சணம் உங்ககிட்ட இருக்குது. அதனால் நீ நான் சொல்லுவதையெல்லாம் கேட்டு சிறுத்துவா கேட்டு பரிகிரகியம் சம்பரிகிரகியம் உள்வாங்கி மத்திய அறிந்து பிரவுகிய நுழைந்து தர்மமயம் என்னெல்லாம் லட்சணங்கள் சொன்னனோ உபதேசங்கள் சொன்னனோ அதையெல்லாம் செய்து இன்றைக்கி அந்த அனுசரவணம் இது போட்டிருக்கீங்க. அது ஏற்கனவே போட்டிருக்கீங்களா? பரவாயில்ல. இதெல்லாம் திரும்ப திரும்ப போட வேண்டிய விஷயந்தான். மனநத்தில் திரும்ப திரும்ப எத்தனை வாட்டி வேணாலும் பேசலாம். சில பேருக்கு புதுசாக கேட்குறவங்களுக்கு என்ன சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்கிறாரேன்னு நினைப்பாங்க. அவங்க நினச்சிட்டு போகட்டும். இது அவர்களுக்காக பேசப்படுவது இல்லை. 2500 ஆடியோ கேட்டவங்களுக்காக பேசப்படக்கூடிய விஷயம். வேகமாக ஃபாஸ்ட் ஃபுட்டு சாப்பிட்றவங்க வேறு ஆடியோஸ் கேட்கலாம். இது நிதானமாக தான் போகும், மெதுவாக தான் போகும், மெதுவாக தான் போகணும். உங்கள் இஷ்டத்துக்கு என்னால் வர முடியாது. எனக்குன்னு சில ஃபிலாசபி இருக்குது, சிஸ்டம் இருக்குது. அந்த சிஸ்டத்தை யார் செய்தாலும் சக்ஸஸ் கொடுக்கும். அந்த முயற்சியை தான் இங்கே நான் பண்ணுறேன். இது ஒரு கிரியேட்டிவிட்டி தான். இதுக்கு முன்னாடி யாரும் பண்ணலை. அது நல்லா உள்வாங்கி ஸ்ரத்தையாக இப்போ அவர் சொல்கிற உபதேசம்தான் உங்களுக்கு. யமதர்மராஜா நச்சிகேதனுக்கு சொல்கிற உபதேசம்தான். ஒன்றும் வேக வேகமாக 1000 வார்த்தைகள் தேவையில்லை. மெதுவாக 10 வார்த்தை போதும். ஆனால் அந்த 10 நல்லா தெளிவாக தெரியணும். 10 தான் ஆதாரம் அப்படின்னு நச்சிகேதனுக்கு உனக்கு கதவு திறக்கும்பா. பிரம்மத்வாரம் கதவு திறக்கும். பிரம்மத்வாரங்கிறது நம்ம சகசிராரத்தில் மேலே ஒரு புள்ளி இருக்குது, அது பிரம்மத்வாரம். அது வழியாக மேலே உயிர் போச்சுன்னா நேராக பிரம்மஸ்வரூபம் தான். ஆனால் எல்லாருக்கும் அது போகாது. அது போகலைன்னு ஒரு தேங்காவை வச்சு நடுமணியில் நச்சுன்னு அடிப்பான். அது திறக்கிறாராம், பிரம்ம கபாலத்தை திறக்கிறாராம். அதெல்லாம் தானாக திறக்க வேண்டிய விஷயம். நேத்தானே சொன்னேன், தானாக பழகணும். கருணையின் அடிப்படையில், நேர்மையின் அடிப்படையில், சத்தியத்தின் அடிப்படையில், உழைப்பின் அடிப்படையில் தானாக திறக்க வேண்டிய கதவை போய் கடப்பாரை போட்டு குத்தி மண்வெட்டி போட்டு வெட்டி அவசியம். அப்படிப்பட்ட பழமே நமக்கு வேண்டாம். அது நஞ்சு, விஷம். தானாக கிடைச்சா அமிர்தம், கேட்ட பிற்பாடு கிடைச்சதுன்னா பாயசம். கம்பல் பண்ணி வாங்கினீன்னா அது வாட்டர், பிடுங்கினீன்னா அது ரத்தம். எதை குடிப்ப நீ? குடிச்சுக்கோ. அந்யத்ர தர்மாத் அந்யத்ர அக, இது மகா வாக்கியம் எழுதிங்க. அந்யத்ர தர்மாத் அந்யத்ர அதர்மாத். கரெக்டாக குருவை நீ எப்படி கடைபிடிக்கணும், எப்படி ஃபாலோ பண்ணணும், என்னென்னலாம் செய்யணும், அதெல்லாம் சொன்னதுக்கப்புறம் இவன் பேசுகிறான், சிஷ்யன் பேசுகிறான். அந்யத்ர தர்மாத் அந்யத்ர அதர்மாத். இதை இந்த வாக்கியம் எழுதிங்க. எல்லா தர்மத்துக்கும் அப்பால் இருக்குது.
எல்லா அதர்மத்துக்கும் அப்பால் இருக்குது. தர்மம் அதர்மம், சரி தவறு, நல்லது கெட்டது, உயர்வு தாழ்வு, பாவம் புண்ணியம், காரணம் காரியம், இதுக்கெல்லாம் அப்பால் இருக்குது. நான்காவது பொருளாக இருக்கிறது. மூன்றாவது பொருளாக கூட இல்லை, நான்காவது பொருளாக இருக்கிறது. அதனால தான் சத்துரு. சத்துருனா 4, சத்துரு தான் சத்துரியம். சத்துரியத்தில் இப்போ துரியம்னு அழிச்சா விட்டாங்க. அந்நியத்திர தர்மாத் அந்நியத்திர அதர்மாத். கடோபனிஷத்து கேட்க இப்போ தானே சொன்னேன். எந்த உபநிஷத்து ஜி, எந்த மந்திரம் ஜி, ரெஃபரன்ஸ் சொல்லுங்கள் ஜி. நான் மறந்துடுவேன். நீங்கள் இனிமேல் நீங்கள் கேட்டால் தான் சொல்லுவேன். உங்களுக்கு வேணா கேட்டுங்க, வேணான்னா போங்க. அந்நியத்திர தர்மாத் அந்நியத்திர அதர்மாத். இந்த பரம்பருடைய லட்சணங்களை யம தர்மராஜர் சொல்ல, இந்த நச்சிகேதன் நல்லா சிந்திச்சுட்டு எந்த லட்சணத்துக்கும் அப்பால் இருக்குது, தர்மத்துக்கும் அப்பால் இருக்குது, அதர்மத்துக்கும் அப்பால் இருக்குது, அந்த பரம்பொருளை அந்நியத்திர அஸ்மாத் கிருத்தாத் அகிருத்தாத். இந்த செய்கிறது செய்யாமல் இருக்கிறது, செய்கிறது செய்தது செய்யாமல் இருக்கிறது, காரணமாக இருக்கிறது காரியமாக இருக்கிறது, இதுக்கெல்லாம் அப்பாலே இருக்கிறது. கிருத்தாத் செய்தது, அகிருத்தாத் செய்யாதது, அதற்கு அப்பாலே இருக்கிறது. அந்நியத்திர பூதாச். இந்த பூதகாலம் சொல்லக்கூடிய கடந்த காலத்துக்கு அப்பால் இருக்குது. பவ்யாத் எதிர்காலத்துக்கும் அப்பால் இருக்குது. அப்போ காலத்துக்கு அப்பால் இருக்குது. யார்? ஏன் அதுக்கு காலம் இல்லை? ஏன் அதுக்கு தூரம் இல்லை? டைம் அண்ட் ஸ்பேஸுன்னு சொல்லுவோம். மானுடத்துக்கு டைம் அண்ட் ஸ்பேஸு சொல்கிறோம். ஏன்னா நம்ம பிறந்தா ஒரு காரியம் நடக்கலைன்னா காலம் இல்லை. ஒரு காரியத்தை செயல்பட்டால் டைம் ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ 7:30 மணிக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணாத வரைக்கும் இந்த கிளாஸுக்கு டைம் இல்லை. ஸ்டார்ட் பண்ணால் செகண்ட்ஸு 1 2 அப்படியே ஓடுது. ஆரம்பித்தா டைம் இருக்குது. இறைவன் ஆரம்பமும் இல்லை முடிவும் இல்லை. பிறந்தால் அவருக்கு இறப்பு இருக்குது, பிறக்கவும் இல்லை இறக்கவும் இல்லை. அப்போது அவர் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்காருன்னா தூரம் இருக்குது, அதை கடக்கிறதுக்கு தூரம் இருக்குது, நேரம் இருக்குது, வாகனம்லாம் இருக்குது. அவருக்கு தூரமும் இல்லை, வாகனமும் இல்லை, இடமும் இல்லை, ஸ்பேஸும் இல்லை. நீங்கள் கடக்கிறதுக்கு நேரமும் இல்லை, வாகனமும் இல்லை, தூரமும் இல்லை. ஏன்? எங்கே இருந்து யார் ஸ்டார்ட் சொல்கிறீங்களோ அவங்க தான் அது. ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் டெஸ்டினேஷன். புரியுதா? எவ்வளோ தெளிவுபடுத்தியிருக்காங்க பாருங்கள். இது கண்டுபிடிக்க முடியுமா? இது 1000 நோபல் பரிசு வாங்கக்கூடிய வேலையெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். இதை கண்டே பிடிக்க முடியல. நீங்கள் நல்லவங்களாக இருங்க, ஈஸியாக பிடிச்சிடலாம். சுவாமியை பிடிக்கணும்னா நல்லவங்களாக இருக்கணும். முதல் பாயிண்ட்டு. எல்லோரும் பரோபகாரத்தை ஒன்று எடுத்துங்க கையில், ஈஸியாக சாமியை பிடிக்கலாம். பரோபகாரத்தம்னா என்னது? தன்னை சார்ந்திருக்கிறவங்க நல்லா இருக்கணும்னு நினச்சி ஏதாவது உதவி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நான் சுருக்கமாக சொல்கிறேனே, பரோபகாரத்தை ஒன்று எடுத்துங்க கையில், இறைவனை எளிமையாக பிடிச்சிடலாம். எளிமையாக உங்களை தேடி அவர் வருவார். நீங்கள் அவரை தேடி அலைய வேண்டாம், உங்களை தேடி அவர் வந்துடுவார். நீ இருக்கிற இடத்துக்கு வந்துடுவார். பஞ்சகலையை அங்கே பார்க்குறாங்க, நம்ம இங்கே உழவார பண்ணி பண்ணமே நினைக்காதீங்க. பஞ்சகலையை அங்கே வச்சுட்டு இங்கே வந்துடுவார். இதெல்லாம் அனுபூதிக்குரிய விஷயம். இறைவனை பிடிக்கிறது எழுதுன்னு சொன்னீங்களா ஜி, அது எப்படி? பரோபகாரத்தை கையில் எடுத்துக்க. நல்லவங்களாயிரு, சுகிருதாயிரு. ஹிருதயம் எப்பயுமே கெட்டு போகாமல் பார்த்துக்கோ. இந்த உடம்பு மனசு புத்தி எல்லாம் கெட்டு போகும். உள்ளே இருக்க அந்த ஆத்மா ஒரு நாளும் கெட்டு அதை அறிஞ்சின்னா, அந்த அறிவு நிலையில் இருந்தீங்கன்னா உனக்கு எந்த தோஷமும் உன்னை பிடிக்காது. பாவ புண்ணியம் உன்னை பிடிக்கவே பிடிக்காது. நான் பாவம் பண்ணிட்டேன், நான் புண்ணியம் பண்ணிட்டேன் நீனா, அதெல்லாம் அக்ஞானம். இந்த ஆத்மாவுக்கு பாவமும் கிடையாது, புண்ணியமும் கிடையாது. அது சதா ஆனந்த ஸ்வரூபம். அது யாரு கூடயும் சேராது, யாரையும் கலக்க விடாது. தன்னோட எந்த விஷமும் அதை பாதிக்காது, தெரியுமா? அதான் அந்நியத்திர தர்மாத் அந்நியத்திர அதர்மாத். ஆத்மா எது கூடயும் சேராது.
உயர்வு பொருள், தனிப்பொருள், நறுமணப் பொருள், ஒளிப்பொருள், ஆனந்த வஸ்து, அன்பு, எல்லாருக்கும் நல்லது செய்யும். ஹிருதயத்தை பாதுகாப்பாக வச்சுங்க. அது யார் எத்தனை கலங்கங்கள் ஏற்படுத்தினாலும் ஏற்படுத்திட்டு போகிறாங்க. நீ சுத்தமாயிரு. உன்னுடைய ஹிருதயத்துக்கு உன்னால் முடிஞ்ச சத்காரியங்களை பண்ணிக்கிட்டே இரு. பணம் கொடுத்தா தான் இல்லை, பொருள் கொடுத்தா தான் இல்லை, அன்பு கொடுத்தாலும் அது பரோபகாரத்தம்தான். உங்கள்கிட்ட இருக்கிறத கூட, உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை கூட. உங்கள்கிட்ட அன்பு இருக்குது, அமைதி இருக்குது, ஆனந்தம் இருக்குது, அது யாராலும் கொடுக்க முடியாது. அதை கொடு. அப்புறம் பொருள் கொடு, காசு கொடு, பணம் கொடு, சாப்பாடு கொடு, இட்லி கொடு. அது உங்கள்கிட்ட இருந்தாலும் கொடு. கடை வாங்கி கொடுக்காத. அதுதான் அந்நியத்திர தர்மம். அது தனிப்பொருள். யாரு கூடயும் கலக்காது, யாருடையும் கெட்டு போகாது. சேர்ந்து கெட்டு போயிட்டான் அப்படி சொல்ல முடியாது ஆத்மாவை. அசங்க ஆத்மா அசங்கக மகா வாக்கியம். இது ரெஃபரன்ஸ் எவன் ஞாபகம் இல்லை. ஆத்மா அசங்கக மகா வாக்கியம் இருக்குது. சந்தர்ப்பம் வரும்போது சொல்கிறேன், ரெஃபரன்ஸ் சொல்கிறேன். இது ரெண்டாவது கட்டோபனிஷத்து 2வது சாப்டரு 14வது மந்திரம். இது காலம் அதுக்கு கிடையாது. ஏன் அதுக்கு காலம் கிடையாது? நீ ஆரம்பித்தா தானே அது காலம். கிளாஸு ஸ்டார்ட் பண்ணி நடந்துகிட்டு இருக்கேன். கிளாஸு எவ்வளோ நேரமாக அப்போ தான் எவ்வளோ நேரம் அப்படி தானே? நீங்கள் ஆரம்பித்தா தான் டைம், ஆரம்பிக்கலன்னு டைம் கிடையாது. அது நான் காலம் ஓடிக்கிட்டு அது ஓடிக்கிட்டு இருக்கட்டும், எனக்கு சம்மந்தம் கிடையாது. நான் வேலையை ஆரம்பித்தேன்னா ஆரம்பித்து எவ்வளோ நேரம் ஆச்சு? கிளாஸ் இப்போ நம்ம என்ன பார்க்குறோம்? எப்போ ஆரம்பித்தோமோ அந்த செகண்ட்லேருந்து தானே 1 ஹவர் ஆச்சாப்பான்னு கேட்குறேன். அதுக்கு தூரம் கிடையாது. அதுக்கு தூரம் கிடையாது. தூரங்கிறது நாம் சொல்கிறோம். அது எங்கேயோ இருந்தால் தூரம். அது இருக்கிற எல்லா இடத்துலையும் இருக்குது. எந்த தூரத்தை சொல்கிறது, எதுன்னு சொல்கிறது? சொல்ல புரியலையா? ஒரு இடத்துல இருக்குது. குமரகுண்ட கோவிலில் இருக்கார், மேலே இருக்காருன்னா உங்கள் வீட்டிலேருந்து 2 கிலோமீட்டர்னு சொல்லுவீங்க. சுவாமி எங்கேயும் இருக்கார், எந்த தூரத்தை சொல்ல போகிறீங்க? பக்தனுக்கு குமரகுண்ட கோவிலில் இருக்கார், ஞானிகளுக்கு எங்கும் இருக்காரா இல்லையா? நெட்வொர்க் எங்கேயும் இருக்குது. சிம் கார்டு அங்கே போய் பார்த்து தான் தெரிஞ்சுக்குது. என்ன பண்ண? இப்போ அந்நியத்திர பூத்த காலமும் அவர் கிடையாது, அதுக்கு அப்பால் இருக்கார். பூத்த காலம்னா இறந்த காலமும் கிடையாது, எதிர்காலமும் கிடையாது அவருக்கு. ஏன்னா பிறந்தா இந்த நீ எல்லாம் இருக்குன்னு பிறந்தா அதுக்கு முன்னாடி பாஸ்ட் டென்ஸு சொல்லுவேன். இப்போ இருக்காருன்னா ப்ரெசன்ட் டென்ஸு சொல்லுவேன். போயிட்டாருன்னா பாஸ்ட் டென்ஸுன்னு ஃப்யூச்சர் டென்ஸுன்னு, போகிறாருன்னா ஃப்யூச்சர் டென்ஸுன்னு சொல்லுவேன். இப்போ அவர் தோண்டவும் இல்லை, நிற்கவும் இல்லை, மறையவும் இல்லை, பிறக்கவும் இல்லை, இறக்கவும் இல்லை, இருக்கார். ஆனால் யுகயுகமாக இருக்கார். ஒன்று யுகயுகமாக இருக்கார், ஒன்று எங்கும் இருக்கார், 2. அதனால் ஸ்பேஸ் இல்லை, தூரம் இல்லை, காலமும் இல்லை. டைம் அண்ட் ஸ்பேஸாக தான் நமக்கு. நம்ம பிறந்ததுனால, நம்ம பிறந்ததுலேருந்து சின்ஸ் 1990 கிட்ஸா, சின்ஸ் 1990 2025 கிட்ஸா, அது மாதிரி சொல்ல வேண்டிய சின்ஸுன்னு போட்டுக்க வேண்டியது. புரியுதா? அந்நியத்திர தர்மாத் அந்நியத்திர அதர்மாத். இது சொன்னோன்னே என்ன ஞாபகம் வரணும்? இந்த எல்லாத்துக்கும் அப்பால் அவர். டைம் கிடையாது, ஸ்பேஸ் கிடையாது, நாமம் கிடையாது, ரூபம் கிடையாது. அதனால தான் நாசிகனுக்கு இத்தனை கிடையாதுன்னு தானே சொல்கிறான். நாசிகனை விட நம்ம தான் அதிகமாக கிடையாதுன்னு சொல்லிருக்கோம் வேதாந்திகள். அவருக்கு நாமம் கிடையாது, ரூபம் கிடையாது. அவருக்கு இவ்வளோ 1000 பேர் வச்சு நாசிகன் கேட்க மாட்டான், நம்ம கேட்போம். ஒரு நாமமும் ரூபமும் இல்லாதவருக்கு 1000 நாமமும் ரூபமும் இப்போ வச்சுருக்கோமா இல்லையா? பக்தி யோகத்தில் அப்படி தானே வச்சுருக்கோம். அப்போ தான் புரியும் மக்களுக்கு, சாமானியர்களுக்கு புரியணுமா வேண்டாமா பரம்பொருள். அதுக்காக ரிஷிகள் வடிவமைச்சது தானே இதெல்லாம். தியானம் பண்ணி பரம்பொருளில் தியானித்து தான் அந்த வடிவத்தை எடுத்திருக்காங்க. சுவாமி நெஞ்சில் வந்தப்போ எந்த வடிவம்? என்னது, இந்த முத்து காலண்டர். அந்த காலத்தில் ஃபஸ்ட்டு ஒரு முத்துமணியாக 100 காலண்டர் வருமே, முத்து காலண்டர் தானே. அவன் ஆரம்பத்தில் சின்னதாக ஒரு முருகன் படம் போட்டிருப்பான்.
அதே வடிவத்தில் தான் வந்தார் நெஞ்சில். அந்த போட்டோ பாருங்கள், பார்த்தீங்களா? ஒத்துக்கிறீங்களா? இன்னிலேருந்து பீஸ் உங்களுக்கு 2000 ரூபா அதிகம். முருகனை பார்த்துட்டீங்கள? இது மாதிரி எங்கேயும் பார்க்க முடியுமா? எத்தனை குரு இந்த உலகத்தில் இருக்காங்க சொல்லுங்கள். எவ்வளோ விளையாட்டாக பண்ணுறாரு பார்த்தீங்களா சுவாமி? அதாவது பூஜை பண்ணால் சுவாமி வரணுங்க, வேத விசாரம் பண்ணால் முக்தி வரணும். யார் வேத விசாரம் பண்ணாலும் முக்தி வரும். பரபகாரத்தை யார் பண்ணாலும் பரம்பொருள் உங்களை தேடி வருவார். இதில் சந்தேகமே வேண்டாம். அந்நத்திர பூதாச் பவ்யாச் எத்த பசியாச்சி ததுவது. இப்படி நீங்கள் யாரை பார்க்குறீங்களோ அவங்கள எனக்கு சொல்லுங்கள். தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் அப்பால் இருக்கார், காரண காரியத்துக்கு அப்பால் இருக்கார், காலத்துக்கெல்லாம் அப்பால் இருக்கிறாருன்னு யாரை நீங்கள் சொல்கிறீங்களோ அவரை பற்றி எனக்கு உபதேசம் பண்ணுங்கள். பசியசி யாரை பார்க்கிறீர்களோ ததுவது அதை வது சொல்லுங்கள். யார் கேட்குறா? நச்சிகேதன் சிஷ்யன் கேட்குறான். சிஷ்யன் அதாங்க முமுட்சோ. குருவுக்கும் சிஷ்யனுக்கும் ஒரு உறவு ஆனந்தமாக இருக்கும்னா அது காரணம் முமுட்சு தான். அவங்க கேட்குற கேள்வி இருக்குல்ல, கேட்குற கேள்வி அதில் குரு ஆனந்தம் அடைவாங்க. அது உறவை பலப்படுத்தும், அன்பை அதிகப்படுத்தும். சரி, இப்போ நான் அடுத்து என்ன பண்ணுறது அப்படி கேட்குறான். சர்வே வேதா எது பத்மா பதம் ஆமனந்தி தபாம்சி சர்வாணி ச எது வதந்தி இச்சந்தோ பிரம்மச்சரியம் சரந்தி தத்தே பதம் சங்கிரகேன பிரவீம் ய ஓம் இது ஏததே. எல்லா வேதமும், ஆமாம் 4 வேதமும் ஓங்காரத்தை தூக்கி பிடிச்ச மாதிரி வேறு எந்த மந்திரத்தையும் பாக்கி பேரெலாம் சும்மா சொல்லிகிட்டு இருப்பாங்க. தன்னுடைய கொள்கைக்காக, தன்னுடைய கடவுளை கொஞ்சம் மிகைப்படுத்துறதுக்காக, பெருமைப்படுத்துறதுக்காக பக்தர்கள் பேசுவாங்க. பேசிட்டு போட்டோம். மெய்ப்பொருள் அதல்ல. உபநிஷத்து மெய்ப்பொருள் சொல்லும், இவங்களுக்கு தான் சொல்லாது. மெய்ப்பொருள் என்ன தெரியுமா சொல்லுது? 127 உபநிஷத்துலையும் ஓங்காரம் ஒன்று தூக்கி பிடின்னு சொல்லுது. அது இங்கே சொல்லுது பாருங்கள். சர்வவேதா எது பதம் மனாந்தி. எல்லா வேதங்களும் இந்த பதத்தை கொண்டாடுகின்றன, ஏற்றுக்கொள்கின்றன, தூக்கி பிடிக்கின்றன. அப்பாம்சி தவம் செய்ய சொல்கின்றன. சர்வாணிச்ச எது வதந்தி எல்லாரும் இதை சொல்லுகிறார்கள். எது இச்சந்தோ இதை விரும்புகிறார்கள். பிரம்மச்சரியம் சரந்தி பிரம்மச்சாரிகள் கூட இதை சொல்லி பிரம்மச்சரியத்தை செய்கிறார்கள். தத்தே பதம் அந்த பதம் சங்கிரகேனு அதை நீ கிரகிப்பாய், ஏற்றுக்கொள்வாய். ப்ரீம் பிரவீம் ய சொல்லுகிறேன் கேட்பாய். ஓம் இது ஓங்காரத்தில் அகர உகரம் அகரம் இருக்குது. பிரம்மத்தினுடைய ஸ்வரூபந்தான் ஓங்காரம். அதை மூச்சு காத்துன்னு சொல்லலாம், பிராணன்னு சொல்லலாம், ஸ்வரம்னு சொல்லலாம், பிரணவம்னு சொல்லலாம், சாமம்னு சொல்லலாம், பதம்னு சொல்லலாம். எத்தனையோ இருக்குது ஓங்காரத்துக்கு வார்த்தை. அதுக்கு மீனிங் ஓம் ஹேஸ் 100 மீனிங்ஸ். ஒன் ஆஃப் தம் இஸ் டு கால் த காட். இன்னும் சொல்லப்போனால் ரொம்ப பெட் நேம்னு கூட சொல்லலாம். இறைவனுக்கு 1000 பேர் இருக்கலாம். அதில் ரொம்ப முதலிடத்தில் இருக்கிற பேர் ஓங்காரம். இறைவனை ஈஸியாக இப்போ நான் கிளாஸ் ஆரம்பிக்கும் போது ஓம்னு சொல்கிறேன். எதுக்குன்னா சுவாமியோட முதல்ல பொருந்தும். இன்னும் இந்த சித்து சத்தோடு சேர்ந்தால் தான் இங்கே கிளாஸு சரியாக வரும். அதனால் அந்த ஓங்காரத்தை சொன்னால் இந்த சித்தானது சத்தோட யோகமாகும், பொருந்தும். உங்களுக்கு சொல்கிறேன்ல, ஓங்காரம் உங்களோட பொருந்தும், இறைவனோட பொருத்தும்னா அந்த வேலையை தான் அந்த ஆரம்பிக்கும் போது ஓங்காரத்தை சொல்கிறது. ஓங்காரத்தை பல விதமாக சொல்லலாம். அதில் ஓங்காரத்தை அகரப்பிரதானமாக, உகரப்பிரதானமாக, மகரப்பிரதானமாக சொல்லுவாங்க. அதுக்கு பலன் உண்டு.
என்னை போன்றவர்கள் அப்படி உபதேசிக்கிறது இல்லை. பூரணமாக இருக்கணும், உங்கள் அப்பாவை கூப்பிட்ற மாதிரி கூப்பிடுங்க, அவ்வளோதான், ஒரே வார்த்தை. உங்கள் அப்பாவை எவ்வளோ பிரியமாக பாசமாக கூப்பிடுவேன், ஓம் அப்படின்னு கூப்பிடு. ரொம்ப நீட்டவும் வேண்டாம், அளக்கவும் வேண்டாம், ஒன்றையும் நீட்டலும் மலித்தலும் வேண்டாம். ஒரு பாட்டு, ஒரு திருக்குறள் இருக்கு. உலகம் பழித்த ஒழித்து விடின், உலகம் பழித்தது ஒழித்து விடும்னு இருக்குது. நீட்டலும் மலித்தலும் வேண்டாம், உலகம் லோகம் பழித்ததை ஒழித்து விடுன்னு ஏதோ ஒரு திருக்குறள் இருக்குது. இன்னும் கொஞ்சம் அறகுறை, ஆனால் ஏதோ வேதாந்தம் உள்ளே இருக்குது, அது நம்மளை காப்பாற்றிக்கிட்டு இருக்கு. உலகம் பழித்தது ஒழித்து விடின், கரெக்டு. உலகம் பழித்தது, நீட்டலும் அழித்தலும் வேண்டாம், உலகம் பழித்தது ஒழித்து விடின். இந்த பாட்டு கேள்விப்பட்டது இல்லையா? நீ பெரிய தபஸ் பண்ணுறேன்னு சொல்லிக்கிட்டு நீட்டல்னா தாடி மீசை குடுமிலாம் வச்சுக்க வேண்டாம், மலித்தனம் மொட்டை அடிச்சுக்கிட்டு அதுவும் வேண்டாம், உலகம் எதை பழிக்குதோ அதை விட்டுடுப்பா. எளிமையா திருக்குறள் இருக்கா? அதே அப்படி தான் இருக்கு. படிங்க, அது ஃபுல்லாக படிங்க. பழித்தது ஒழித்து விடு. கரெக்டு தான், கரெக்டாக சொல்லிட்டேன். முதல்ல தப்பாக சொல்லுவேன், அப்புறமா ரைட்டாக சொல்லுவேன். அப்படி இந்த ஓங்காரத்தை அகரப்பிரதானம், உகரப்பிரதானம், மகரப்பிரதானம்னு ஸ்தூல உடம்பு, சூக்ஷ்ம உடம்பு, காரண உடம்பு, பூகு புவக சுவக எல்லாம் இந்த மூணாக வர்றதுக்கெல்லாம் பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன் எப்படி பிரதானம் பண்ணி அதுக்கு பலன் உண்டு. அதெல்லாம் விட்ருங்க, அதெல்லாம் பலன் இருக்குது, அதெல்லாம் இருக்குது. அந்த பலன்லாம் இதில் சொல்லியிருக்கேன், சிரவணத்தில் சொல்லியிருக்கேன். முதல் 2500 ஆடியோவில் கிட்டத்தட்ட ஒரு 20 ஆடியோவில் 20 ஆடியோக்கு மேலே பேசியிருக்கேன். அது எல்லா டீட்டெயிலும் அதை பேசிட்டேன். இறுதியானது உங்களுக்கு என்னவோ அதை தான் இங்கே சொல்கிறேன், வலியுறுத்துறது, உறுதிப்படுத்துகிறேன். ஓங்காரத்தை பூரணமாக, பிரியமாக, அன்பாக, பாசமாக, நேசமாக, பக்தியாக, சிரத்தையாக சொல்லு, அவ்வளோதான் பாயிண்ட்டு. ஏன்னா நீ அதை கூப்பிட்டா சாதாரண விஷயம் இல்லை, விளையாட்டு இல்லை அது. நீங்கள் விளையாட்டாக சொல்லலாம், சுவாமி ஏற்றுக்குவாங்க. அதுக்கு அவ்வளோ வல்லமை உண்டு. ஓங்காரத்துக்கு வல்லமை அதிகம். முக்தி கொடுக்குற மந்திரம் அது, தாரக மந்திரம். எதை வேணாலும் கொடுக்கும். மந்திரம் பிரமாணம் இருக்கு, பின்னாடி வருது. ஓங்காரத்தை சொல்லி எதையும் சாதிக்கலாம். ஓங்கார முக்தி மந்திரம். இதில் அதில் பல அதிசய இவங்கெல்லாம் இருக்காங்க. என்னது பூர்வபக்ஷின்னு சொல்லுவான், அறகுறை. ருத்ராட்சம் ஆணு போடலாமா, பெண்ணு போடலாமா, ஓங்காரம் ஆணு பண்ணலாமா, பெண்ணு பண்ணலாமா, கிரகசம் பண்ணலாமா, சன்னியாசி பண்ணலாமா, சன்னியாசிக்கு தானே சொல்லப்பட்டிருக்கு. இப்படிலாம் நிறைய நெகட்டிவ்ஸ் எல்லாத்தையும் பரப்புவாங்க. பாசிட்டிவ் சொல்லாமணி எத்தனை கோடி வருஷம் சும்மா இருந்தாலும் உன்னை கண்டுக்கவே மாட்டான். சொல்ல ஆரம்பிச்சேன்னா நிறுத்து அவ்வளோ வரும். நிறைய அபிஷ்டுக்கெல்லாம் வரும். ஓங்காரம் முக்தி மந்திரம், விடுதலை கொடுக்கக்கூடிய மந்திரம், அவ்வளோதான். யார் வேணாலும் சொல்லலாம். உனக்கு சம்சாரியாக இருக்கிற நீ பணம் கேட்ப, அதோட ஓம் ஸ்ரீம் சேர்த்துக்கோ. ஞானம் கேட்குறியா, ஓம் ஐம் சேர்த்துக்கோ. லெஜண்டரி வாழ்க்கை சாமர்த்தியம் இருக்கணும், எதையும் வெல்லக்கூடிய வல்லமை வேணுமா, ஓம் ஹ்ரீம் சேர்த்துக்கோ, போதும். வேண்டாம் இதெல்லாம் நான் கடந்துட்டேன், முக்தி தான் வேண்டாம், ஓம் மட்டுமே போதும். வலியுறுத்துகிறேன், உறுதிப்படுத்துகிறேன், இறுதிப்படுத்துகிறேன். கிட்டத்தட்ட ஓங்காரத்தை 127 உபநிஷத்தில் சொன்ன அத்தனை கருத்தையும் ஆராய்ச்சி பார்த்துட்டு இறுதியாக சொல்கிற வார்த்தை இது. ஓங்காரத்தை அன்பாக ஏன்னா பவர்ஃபுல்லான மந்திரம் அது. நீங்கள் சாதாரணமாக சொல்லி பழகினாலே போதும். ரொம்ப பெரிய அலட்டிக்க வேண்டாம். தபஸ்விகள், பிரம்மச்சாரிகள் எல்லாருமே இந்த மந்திரத்தை சொல்லலாம், சொல்லி கொண்டிருக்கிறார்கள். வேதம் அங்கீகரித்தது, கொண்டாடுவது. இதை ஏற்பாயாக. அதனால் முதல்ல ஓங்காரத்தை உபதேசம் பண்ணுறாரு. யார்?
மந்திர வார்த்தை மகா வாக்கியம்லாம் போல. உனக்கு முதல்ல சித்த சுத்தி ஆகட்டும். சித்த சுத்தி ஆனால் தான் சத்துவகுணமாவ. சத்துவகுணம் வந்தால் தான் நான் பேசுகிறதெல்லாம் உனக்கு புரியும், இல்லைன்னா புரியாது. அதனால் ஓங்காரம் டெய்லியும் உங்களுக்கு நேற்று அங்கே கிரிவலத்தில் பேசினேன், இன்றைக்கி இங்கே பேசுகிறேன், பதிவு வைக்கிறேன். டெய்லி 1008 ஓங்காரம் உட்காந்து 1008 ஓங்காரம் நீங்கள் ஜபிச்சிங்கன்னா 1008 முதல் டைம் 1008 ஜபிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் கவுண்டிங்லாம் விட்டுருங்க. அந்த மணிக்கணக்கை வச்சுங்க, அரை மணி நேரம் 3/4 மணி நேரம்னு. அது ஃபுல்லாக ஏகாந்தமாக அன்பாக பிரியமாக பரம்பொருளோட பேச்சுவார்த்தை நடத்துங்க. பேசுங்க, அன்பாக பேசுங்க, வாங்க பழகலான்னு கூப்பிடுங்க. வந்துடுவார். லயமாயிடும், மனசு லயமாயிடும். கோடி நன்மைகள் இருக்குதுல, செய்து பார். செய்தீங்கன்னா மனம் பண்படும், சமநிலை வந்துடும், சாந்தமாயிடும், அலையாது, உள்ளே போகும். சுவாமி சொல்கிறதெல்லாம், அதாவது இந்த மந்திர வாக்கியம் மூலயமா உங்களுக்கு உச்சரிக்கக்கூடிய வார்த்தைகளுக்கெல்லாம் அர்த்தம் தானாகவே புலப்படும். பெரிய மகத்தான சாதாரண வார்த்தை மகத்தான அர்த்தம் கொடுக்கும் உங்களுக்கு. எனக்கு என்ன பண்ணுறாங்க சுவாமி, மந்திர வார்த்தையோட சில வார்த்தைகளை ஹைலைட் பண்ணுவாங்க எங்கிட்ட. அந்த வார்த்தைக்குள்ளே சூக்ஷ்மம் இருக்கும்னு சிந்திச்சா சூக்ஷ்மம் கொட்டும், இல்லைன்னா அதை கடந்து போயிடுவேன் நான். இது புரியுதா? மற்றவங்களுடைய கிளாஸுக்கும் நம்ம கிளாஸுக்கும் என்னன்னா, இந்த வார்த்தைகளுக்குள்ள மறைஞ்சிருக்கக்கூடிய சூக்ஷ்மம் கூடார்த்தம்னு சொல்லுவாங்க, ரகசியார்த்தம்னு சொல்லுவாங்க. அது முருகப்பெருமான் கருணையாக அடியேன்னு பார்க்குறேன். நான் அதை அனுபூதி செய்கிறேன். உங்களுக்கு அதை அந்த அனுபூதியை என்னால் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுறேன், விளக்குறதுக்கு, புரிய வைக்கிறதுக்கு. சில உதாரணங்களுக்காக சொன்னேன். 1 வருஷம் காத்திருந்தேன்னு சொன்னேன். பேசுகிறது யார், கேட்குறது யார்? பேசுகிறதும் கேட்குறதும் ஒன்று தானே ஒரு சூக்ஷ்மம் இருக்குது. எப்படிங்கிறது அதுக்கு உதாரணம், அந்த உதாரணம் தான் அன்றைக்கி ஃப்ளாஷ் ஆணுச்சு. 1 வருஷத்துக்கு மேலே அது சிந்திச்சிருக்கேன். தொடர்ந்து சிந்திக்க மாட்டேன், அப்பப்போ சிந்திப்பேன். 2 பேரும் ஒன்றுன்னு உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது அப்படிங்கிறதுக்காக. அதனால் ஓங்காரத்துக்கு இணையாக எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணிட்டு சொல்கிறேன். எந்த உள்நோக்கமும் இல்லாமல், இவங்க கூட சார்ந்து அவங்க கூட சார்ந்து, இந்த கட்சி அந்த கட்சிலாம் இல்லாமல் நடுநிலையில் இருந்து சொல்கிறேன். ஓங்காரத்துக்கு இணையாக எந்த மந்திரமும் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் எல்லா மந்திரத்துக்கும் ஓங்காரம் உயிர் கொடுக்கும். அவ்வளோதான் சுருக்கமாக சொல்ல முடியும். போட்டோம். இது மெய்ப்பொருள், சத்தியமேவ ஜெயத்தே. அதனால் இது ஜெயித்தாலும் ஜெயிக்காட்டாலும் எனக்கு கவலை இல்லை, அது கண்டிப்பாக ஜெயிக்கும். அது ஜெயிக்குதா தோக்குதாலும் அதை பார்க்கணுங்கிற அவசியம் எனக்கு இல்லவே இல்லை. உங்களுக்கு புரியட்டுங்கிறதுக்காக சொல்கிறேன், என்னுடைய சிஷியனுக்காக சொல்கிறேன். ஏத்தது ஏவ அக்ஷரம், ஏத்தத் ஏவ அக்ஷரம். இந்த அக்ஷரம் ஒரே ஒரு அக்ஷரம். அகர உகர மகரம் சேர்ந்து ஒரு அக்ஷரம், 3 ஒலி சேர்ந்த ஒரு சவுண்டு, ஒரு எழுத்து. ஏகாட்சரம், ஒரே எழுத்து. பிரம்மம் இது மகா வாக்கியம் எழுதிங்க. கடோபனிஷத்து 2வது சாப்டர் 16வது மந்திரம். இது மந்திரம் ரொம்ப 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 முக்கியமான மந்திரம் இது. இப்போ பின்னாடி வர லைன் பாருங்கள். சம்சாரிக்கு அல்வா. ஏத்தது ஏவ அக்ஷரம் பிரம்மம். ஏத்தத் ஏவ அக்ஷரம், ஏத்தத் ஏவ அக்ஷரம் பிரம்மம். இந்த எழுத்தே பிரம்மம். இப்படி சம்ஸ்கிருதத்தில் 3 மாதிரி போட்டு, ஒரு யூ போட்டு, ஒரு சந்திரன் போட்டு வச்சுருப்பாங்க, சந்திர பிந்து. பார்த்துறீங்களா? ஏத்தத் ஏவ அக்ஷரம் பிரம்மம்.
இந்த அக்ஷரமே பிரம்மம். ஏத்தது ஏவ அக்ஷரம் பரமம். நான் சொல்லலை, அதுவே சொல்லிடுத்து. எல்லா மந்திரத்துக்கும் மேலானது. உபனிஷத் சொல்லுது, நான் சொல்லலை. நீங்கள் சைவத்தில் பிறந்திருக்காங்க அதனால் ஓங்காரம் மேலானதுன்னு சொல்கிறாது நீங்கள் நினச்சிக்காதீங்க. வைணவத்தில் பிறந்தாலும் இதை தான் சொல்லுவேன், சைவத்தில் பிறந்தாலும் இதை தான் சொல்லியா. ஏன்னா மெய்ப்பொருள் அதான். அதுவே சொல்லிடுது, ஏத்தது ஏவ அக்ஷரம் பரமம், மேலானது. அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாதுன்னு அர்த்தம். ஆச்சாரிய பரமாச்சாரியா, அதுக்கு மேலெல்லாம் ஒன்று பரம ஆச்சாரியாலாம் சொல்லக்கூடாது. ஈஸ்வரன் பரமேஸ்வரன், அதுக்கு மேலே ஒரு ஈஸ்வரன் இருக்காரான்னு கேட்கக்கூடாது. உங்கள் இந்த எலி மூளையெல்லாம் விட்டுருங்க. அதெல்லாம் கொண்டு உபநிஷத்தில் காட்டாதீங்க. அது உங்கள் கூட சேராது, அது பொருந்தாது. எதுக்கு முயற்சி பண்ணுறீங்க? பாவம், டயத்தை வேஸ்ட் பண்ணாது. ஏத்தது ஏவ அக்ஷரம் பரமம், ஏத்தது ஏவ அக்ஷரம் ஞாத்வா. யார் இதை அறிகிறானோ? இதில் மும்மூர்த்திகள் இருக்கிறார்கள், முப்பெரும் தேவியர்கள் இருக்கிறார்கள். இந்த உலகத்தினுடைய அண்ட சராசரங்களுடைய அத்தனை சவுண்டு அதுக்குள்ளே இருக்குது. அகர உகர மகரம் இல்லாத ஒரு வார்த்தை சொல்லுங்களேன் பார்க்கலாம். ஆவோ ஊவோ மாவோ இல்லை, ஒரு வார்த்தை சொல்லுங்க பார்க்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் அறிவுக்கு எட்டிய வரை நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள். ஏத்தது ஏவாட்சரம் பிரமம், ஏத்தது ஏவாட்சரம் பரமம், ஏத்தது ஏவாட்சரம் ஞாத்வா. அறிந்தவன், அறிந்தால். யோ எது இச்சதி தஸ்ய தத். இது அடுத்த லைன். இதே மகா வாக்கியம் அடுத்தது. எத்தனாவது மகா வாக்கியம் இது? வெரி குட், வெரி குட். ரொம்ப வெற்றிகரமாக போயிட்டுருக்கோம். யோ எது இச்சதி, யார் எதை விரும்பினாலும், மந்திரம் சொல்லுதுங்க, யார் எதை விரும்பினாலும். யோ எது இச்சதி தஸ்ய தத், தஸ்ய தத். யோ எது இச்சதி தஸ்ய தத். யார் எதை விரும்புகிறார்களோ அதை அவர்களுக்கு தருகிறது. பொதுவாக சித்திகள் அத்தனை சித்திகளையும் தருதுங்க ஓங்காரம். அத்தனை சித்திகளும் தருது ஓங்காரம். ஜபிச்சு பாருங்கள், நீங்கள் அதுக்குள்ளே போயிடுவீங்க. சித்திகள் முன்னாடி போயிடுவீங்கனால தான் இதெல்லாம் நாங்கள் வலியுறுத்துறதில்லை. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இது வேணும்னு ஒன்று நடந்துருச்சுன்னா அடுத்தது இப்படி நடக்குதா, அப்போ அதையும் கேட்டுருவோம், அப்புறம் அதையும் கேட்டுருவோன்னா அப்படியே நேராக சூப்பர் ஸ்டோர் வரைக்கும் போயிடுவீங்க, கடையை விரிச்சிடுவீங்க. இது புரியுதா? அதனால் இதெல்லாம் சில விஷயங்கள் வலியுறுத்த மாட்டோம். ஏன்னா நீ முக்திக்கு வந்திருக்க, மறுபடியும் நீ போய் சிக்கிக்காத, வலையில் போய் விழுந்துட, மாய வலையது. ஏத்தது ஏவாட்சரம் பிரம்மம், ஏத்தது ஏவாட்சரம் பரமம், ஏத்தது ஏவாட்சரம் ஞாத்வா. அறிந்தவன். யோ யார் எது இச்சதி, எதை விரும்புகிறானோ கேட்கிறானோ, தஸ்ய தத், தஸ்ய தத். எது இச்சதி தஸ்ய தத். இதுதான் மகா வாக்கியம். யோங்கிறது கூட வேண்டாம். யார் இது கொடுப்பா? இது மாதிரி உலகத்தில் யாராவது இருக்காங்களா? சொல்லுங்கள். சர்வசித்தி கொடுக்கக்கூடியவங்க வேறு யாராவது இருக்காங்களா? ஓங்காரம் கொடுக்கும். ஓங்காரத்தை பூர்ணமாக அறிந்தாலே கொடுக்கும். அப்புறம் ஜபிக்கிறது மந்திர சித்திலாம் அப்புறம் டெய்லி 1008 சொல்லிகிட்டே வாங்க. அப்புறம் அதுக்கு மேலே தியானத்தில் உட்காருறீங்களே ஏகாந்தம், நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு தெரியல. ஏகாந்தம் உட்கார்ந்த பிற்பாடு முதல்ல நல்லா ஸ்ட்ரைட்டாக முதுகு கழுத்து தலை நேர்கோட்டில் இருக்கணும். இஷ்ட தெய்வத்தை போட்டால் முன்னாடி இருக்கணும். உத்தமம் ஒரே ஒரு போட்டால் தான் இருக்கும், வேறு எந்த போட்டாலும் இருக்கக்கூடாது. அவரை பற்றிய சிந்தனையாக இருக்கணும். அது பேர் பிரம்மம். இப்போ அது முருகன் சுப்பிரமணியம் அப்படி வச்சுங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் அப்படியே இந்த ஓங்காரத்தை அவரை கண்ணை மூடியோ கண்ணை திறந்தோ அவரை நினச்சி அவர் தான் அது நீங்கள் ஜபிக்கணும். ஜபிச்சு முடித்த உடனேயே பிராணாயாமம் பண்ணணும். மெதுவாக பண்ணணும், மெலோடியாக பண்ணணும். 5 பண்ணலாம். அடியன் 3 தான் பண்ணுவேன். இது 2 பண்ணாலே எனக்கு ஏறிக்கும்.
சூடு தாங்க முடியாது, அவ்வளோ ஹீட் ஆகும் உடம்பு எனக்கு. உங்களுக்கு கொஞ்சம் ஹீட் ஆனிச்சுன்னா நிறுத்திக்கலாம், ஹீட் ஆகலைன்னா தொடரலாம், 10 கூட பண்ணலாம். வேகமாக பண்ணக்கூடாது, மெலோடியாக பண்ண. 1 மணி நேரத்துக்கு அடியே 5 பண்ணுவேன். இப்போ அதெல்லாம் கிடையாது, 2 தான் பண்ணுறேன். வெயில் காலத்தில் 2 தான் பண்ணுவேன், மழை காலத்தில் 3 பண்ணுவேன், 4 பண்ணுவேன், 5 பண்ணுவேன். காலையில் பண்ணுவேன், சாயந்தரம் பண்ணுவேன், மதியம் கிடையாது. தியானம் பண்ணும்போது பண்ணுவேன், 3 மணிக்கு பண்ணுவேன். ஸோ 3 வேலை நடக்கிறது. காலையில் பூஜை, வேல் பூஜைக்கு வரதுக்கு முன்னாடி பண்ணுவேன் 3, மழை காலத்தில் சொல்கிறேன். மத்தியானம் தியானம் பண்ணும்போது அதுவே இந்த வேத விசாரத்துக்கு பொருந்திடும். 2 வேலை தான். வெயில் காலத்துலேயும் அதே தான் நடக்குது. போட்டோம். இப்போ நீங்கள் தியானத்தில் ஏகாந்தத்தில் ஒரு ஆடியோ போட்டு கேட்க ஆரம்பித்து ஜபம் ஒரு பக்கம் போகணும். ஜபம் முடித்ததுக்கப்புறம் பிராணாயாமம் 5 பண்ணணும். பிராணாயாமம் முடித்ததுக்கப்புறம் ஆடியோவை நல்லா ஒத்து கவனிக்கணும். மந்திர வார்த்தைகள் எடுத்து எழுதணும். உங்கள் உயிரை தொடக்கூடிய வார்த்தைகள் வரும், அதை எடுத்து எழுதி அதை சிந்திக்கணும். குரு இப்படி சொன்னாங்க, அப்படி சொன்னாங்க, இதுக்கு அர்த்தம் இப்படி ஆகுது, அப்படி ஆகுதுன்னு உங்களோட லைஃபோட அனுபவங்களோட எல்லாம் கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் 3 ஹவர் 3 நிமிஷமாக போயிடும். இந்த சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணினீங்கன்னா 3 ஹவர் 3 நிமிஷமாக போயிடும். இல்லை 1 மணி நேரம் தான் இருக்குன்னா உட்காந்து அடியானா ஜபம் இந்த கடமைக்காக செய்ய மாட்டேன். உட்காருவேன், கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு அரை மணி நேரம் கழித்து இந்த பிராணாயாமம் கொஞ்சம் நேரம் பண்ணுவேன். பிராணாயாமம் ஆடியோ ஒரு பக்கம் போகும், பிராணாயாமம் ஒரு பக்கம் போகும், தியானம் ஒரு பக்கம் போகும். தியானம் போக போக இந்த ஆடியோவுடைய விசாரமானது உள்ளே போகும். ஆடியோவுடைய விசாரம் உள்ளே போக போக ஒரு புள்ளி இந்த ஸ்வரூபத்துக்கு சகசிராரதனுடைய அந்த நடுவுக்கு போக சுவாமியை தரிசிக்க போகிறோங்கிற ஒரு உணர்வு ஏற்படும்போது ஓங்காரம் தானாகவே ஜபிக்கும். ரொம்ப அமைதியாக இருக்கும், ஆனந்தமாக இருக்கும். அது 1 மணி நேரத்துலையும் ஏற்படும், 2 மணி நேரத்துலையும் ஏற்படும், 3 மணி நேரத்துலையும் ஏற்படும், எப்போ வேணாலும் ஏற்படும். இப்போ நேரம் இல்லை எங்கிட்ட, 24 நிமிஷம் ஒரு சமாதி உட்கார்றேன், அவ்வளோதான். ப்ரிப்பரேஷனுக்கும் டைம் எடுத்துக்கிறது இல்லை, தியானம் பண்ணுறதுக்கும் டைம் நேரம் இல்லை. தான் இந்த வீடு போயின்னு இருக்கு இல்லையா, ஜூலை ஆகஸ்ட் வரைக்கும் இப்படி தான் போகும் போல். பூர்த்தி பண்ணிடணும். அதுக்கப்புறமா ஃபுல் டைமாக இறங்க போகிறோம். ஏகாகிரம் பிரம்மனிஷ்டை தான் கையில் எடுக்க போகிறோம். போட்டோம். அது உங்களுக்கும் அதை தான் சொல்கிறேன். ஈஸியாக இப்படி தான் ஜெயிக்கிறது வழி. ஓங்காரத்தை ரொம்ப கடினமாக சொல்லாமல் 1008ங்கிறது ஒரு சாமானியர்களுக்கு அத்தியாவசியம். இங்கே படிப்படியாக அப்புறம் ஓங்காரமே சொல்லாமல் இப்படி தியானம் பண்ணும்போது அந்த ஸ்வரூபத்தை நெருங்கும்போது அந்த உணர்வு ஏற்படும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணுவோம், ஜபம் அதுவே பண்ணும். அஜபான்னு பேர். நாம் ஜபிக்கணும்னு முயற்சி பண்ணாமலே இப்போ நீங்கள் உங்கள் குருவை பார்த்தா நமஸ்காரம் பண்ணுறதோ ஸ்மைல் பண்ணுறதோ ஏதோ ஒன்று பண்ணுறீங்கல்ல, அது மாதிரி அது கிட்டக்க போக போக கண்ணை மூடி தான் இருக்க போகிறீங்க. அது கிட்டக்க போக போக சித்தானது சத்தை நெருங்க அந்த உணர்வு அமைதி அன்பு ஆனந்தங்கிற நிலையை அது தொட்டணும். அந்த இடத்துல ஓங்காரத்தை அது தானாகவே ஜபிக்கும். இது அடியனுடைய அனுபவம். உங்களுக்கு அப்படி ஜபிக்கலைன்னா நீங்கள் ஜபிங்க, வேறு ஒன்றும் இல்லை. இந்த உணர்வு ஏற்படும் போது ஜபிங்க, நாமத்தை சொல்லுங்கள். பரம்பொருளுடைய நாமத்தை சொல்கிறதுல என்ன இருக்குது? அதனால் எது இச்சதி தஸ்ய தத்து, எதை கேட்டாலும் ஓங்காரம் கொடுக்கும். சர்வசித்தியை கொடுக்கக்கூடிய மந்திரம் இது. ஓரெழுத்து பிரம்மம், யார் எதை விரும்பினாலும் தரும். இதனை அறிந்து ஜபிக்க கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும். இதுதான் அது சுருக்கம். சர்வசித்தியினுடைய பலனை ஓங்காரம் கொடுக்குது. இதெல்லாம் சித்திகள் நாங்கள் விரும்புகிறதில்ல. உங்களுக்கு விருப்பப்படுறவங்க சொல்லுங்கள், செய்யுங்க. ஆனால் கட்டாயம் ஒரு தியானத்தில் கட்டாயம் ஓங்காரம் நிச்சயமாக ஜபிக்கணும். ஆரம்பத்துலேயும் அடியன் ஆரம்பத்தில், நடுவில், முடிவில் அப்படியே ஜபிப்பேன். தோணும், இடையில தோணும், இப்போ ஜபிக்கணும்னு தோணும். இங்கே ஒரு விசாரம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சிங்களேன்,
விசாரத்தில் ஆழ்ந்து நல்லா சிந்திச்சு ஏதாவது பாயிண்ட்லாம் வருதுன்னா எடுத்து எழுதிட்டு இருப்பேன். எழுதிக்கிட்டு இருக்கிறேன். எழுதி முடிச்சுட்டு திரும்ப கண்ணை மூடினா இந்த ஓங்காரம் வரும் ஆட்டோமேட்டிக். இது ஆரம்பத்துலேயோ மத்தியிலையோ நடுவுலையோ. ஒரு கட்டாயப்படுத்தி எதுவுமே செய்ய மாட்டேன். அந்த கட்டுப்பாடு வர வரைக்கும் நீங்கள் அதை ஒரு ரெகுலராக பண்ணணும். முதலில் 3 ஆண்டுகளுக்கு தினமும் 1000 ஓங்காரம் ஜெபிப்பது உத்தமமாக அடியேன் உங்களுக்கு மனனத்துக்கு வந்தவங்களுக்கு உபதேசிக்கிறேன். தினமும் 3 ஆண்டுகளுக்கு ஓங்காரம் 1000 ஜபிப்பது அதி உத்தமம். செஞ்சு பாருங்கள், மேன்மையோ மேன்மை. அதான் சொல்லிடுது, எது இச்சதி தஸ்ய தத். எதை கேட்டாலும் அது கொடுக்கும். இந்த மந்திரங்களை வெளிவராமல் வெளிப்படுத்தாமல் வச்சுருக்காங்க. வெளிப்படுத்துகிறோம் நம்ம பெரிய மகா. ஏன்னா இது எங்கே இருக்குன்னு யாருக்கும் பிரமாணம் இது மாதிரி கிடையாது. வேறு எந்த மந்திரத்துக்கும் இந்த மாதிரி பிரமாணம் கிடையாது. எது இச்சதி தஸ்ய தத். இது வரைக்கும் இருக்கட்டும். 75 வெறும் மகா வாக்கியமாக வந்துடுச்சு. 1 2 3 ஆச்சா. அந்நியத்திர தர்மாத் அந்நியத்திர அதர்மாத். கடோபனிஷத்து 2வது சாப்டர் 14வது மந்திரம். ஏதத் ஏவாட்சரம் பிரம்ம. கடோபனிஷத்து 16 செகண்ட் சாப்டர். எது இச்சதி தஸ்ய தத். செகண்ட் சாப்டரு அதே 16வது மந்திரம் தான். அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல